சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். அச்சமறியாத வீரத்திற்கு அடையாளமே இந்த சிம்ம ராசியாகும். உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார். அந்த சூரிய பகவானைப் போலவே சுயமரியாதையுடையவர்கள் நீங்கள். கோச்சாரத்தில் உங்களுக்கு வக்ரமும் இல்லை, அஸ்தமனமும் இல்லை. உங்கள் நடையில் கூட நம்பிக்கையின் நிழல் வீசும். தலைமை தாங்கும் துணிவும் தர்மம் காக்கும் மனமும் கொண்டவர்கள் நீங்கள். தங்கம் போல் இதயம் கொண்ட சிங்கங்கள் சிம்மராசிக்காரர்கள். ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டுமே அவர்கள் அரியணை ஏறவே முடியும். எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் லக்னத்தில் சூரியன் இருக்குமாயின் அவர்களின் கடைசி காலம் வரை கௌரவம் குறையாமல் வாழ்வார்கள். இந்த ராசி ஒரு நெருப்பு ராசியாகும். அதனால் முன்கோபமும் கண்டிப்பும் செயலில் தீவிரமும் இவர்களின் ரத்தத்தில் கலந்தது. தர்மத்தை நிலைநாட்டுவதை லட்சிய நோக்காக கொண்ட தர்ம ராசிக்காரர்கள். பிரதிபலன் பாராத சேவை குணமுடையவர்கள். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாதவர்கள். சிம்மராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆண் ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிம்மராசியில் பெண்கள் பிறந்தாலும் அவர்களிடமும் ஆண் தன்மை ஓங்கியே இருக்கும். நம் முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்கள் பிறந்த ராசி சிம்மராசியே. பெரும்பாலும் இந்த சிம்மராசி ஆண்களை அனைத்து பெண்களுக்கும் பிடிக்கும். நேர்மை குணமும் தர்மம் செய்யும் மனமும் உள்ளவர்களை யாருக்குத்தான் பிடிக்காது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்று பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் கும்பராசியின் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியின் பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அவர் பெயர்ச்சியான நாளிலிருந்து ஒரு மாத கால அளவிற்கு சூரியனால் அஸ்தங்கப்படுகிறார். அதாவது 1/4/2026 வரை அவர் சூரிய பகவானால் அஸ்தங்கம் அடைகிறார். 2026 ஏப்ரல் 1 முதல் அவர் முழு பலத்துடன் செயல்பட தொடங்குவார். சிம்ம ராசிக்கு சனி பகவானின் ஆதிபத்தியங்கள் என்று பார்த்தால் அவர் உங்களுக்கு 6ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டிற்கான அதிபதியாவார். 6ஆம் இடத்தின் மூலம் அடிமை தொழில், நோய், கடன், பகை, எதிரி இவற்றை கொடுக்க கடமைப்பட்டவர். அது மட்டுமின்றி இவர் உங்கள் கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாவார். எனவே உங்களுக்கு அமையப் போகின்ற மனைவி, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், பிறரால் நீங்கள் அடையப் போகின்ற நன்மையை குறிக்கும் இடமாகும். இப்பிறவியில் இவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் சனி பகவானே. இந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் சென்று மறைகிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாகும். இந்த இடத்தில் அவர் அமர்வதால் வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ், அவமானம், அவப்பெயர், ஆயுள் கண்டம் போன்றவற்றை கொடுக்க கடமைப்பட்டவராகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளுக்கு சனி பகவான் மட்டுமே காரணமாக மாட்டார், ஆனால் அவரும் ஒரு காரணமாவார். ஏனென்றால் ஏற்கனவே கேது பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 7ஆம் இடத்தில் ராகு பகவான், தற்பொழுது 8ஆம் இடத்தில் சனி பகவான் என 3 அசுப கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லாத இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த காலகட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற யோக அமைப்பும் உங்களுக்கு செயல்பட போகிறது. ஏனென்றால் கடன் பகையை கொடுக்க வேண்டிய 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் மறைகிறார். இது மட்டுமின்றி உங்கள் 8ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் வரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு 12ஆம் இடத்தில் மறைவார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும். பெரிதாக நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனாலும் 8ஆம் இடத்து சனி பகவான் தன்னால் முடிந்த தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்வார். உதாரணமாக, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் சில முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்கள் வேலையை விட்டு நின்று விடுகிறீர்கள். பிறகு வேறொரு நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சென்று சேர்ந்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நீங்கள் யாரிடம் சண்டை போட்டுக்கொண்டு வேலையை விட்டு வந்தீர்களோ அவரே நீங்கள் புதிதாக சேர்ந்த நிறுவனத்திற்கு உங்களுக்கு மேலதிகாரியாக வந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கப் போகிறது இந்த சனி பெயர்ச்சி. நீங்கள் போகின்ற இடமெல்லாம் ஏதோ ஒரு தொந்தரவு உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். சரியாக தூக்கம் வராது. அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எப்பொழுதுமே யாராலும் உங்கள் கம்பீரத்திற்கு குறை இருக்காது. நீங்கள் உறங்கச் செல்லும் பொழுது கொசுக்கள் உங்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் மாறி மாறி கடித்தால் எப்படி இருக்கும்? அதுபோல சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்கள் மேலதிகாரிகளுக்கும்
அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் இடையில் நல்ல உறவு நீடிக்காது. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் மேலாளராக இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு கீழ் ஒரு 10 நபர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றால், அவர்களிடம் வேலை வாங்குவதில் கோபதாபங்களை காட்டாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். வேலை வாங்குவதில் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் பணிவாக பேசி பழகுங்கள். சனி பகவான் கண்ட சனியாக இருந்த காலகட்டத்திலேயே உங்கள் நண்பர்கள் பலர் எதிரியாகி இருப்பார்கள். மீதம் இருந்த சிலரும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகுவார்கள். நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் கூட்டாளிகள் உங்களிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடும். அவர்களால் சில துரோகங்களையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும். பிறகு நிச்சயமாக உங்கள் மனைவியால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உங்களை அறியாமல் நீங்கள் செய்யும் செயலால் அவர்கள் அதிருப்தி அடைவார்கள். இதனால் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருப்பது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதேபோல் உங்கள் ராசியில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்துவார். எனவே ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆறுதல் கூறுவது போன்று உள்ளே வரும் இவர்கள் நாளை உங்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். ஏனென்றால் சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி வரும் இந்த மீன ராசியானது உங்களை தலைகுனிய வைக்கவே சனி பகவானானவர் கடமைப்பட்டவராகிறார். பாரபட்சமின்றி நீங்கள் செய்யும் சிறு தவறுக்கு கூட இனி நீங்கள் தண்டனை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் பொய் சொல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மனைவியிடம் பொய் சொல்லாதீர்கள். சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று வருத்தப்பட்டுக் கொள்ளாதீர்கள். கடைசி 8 வருடங்களாக மகர ராசிக்காரர்கள் பிரித்து மேயப்பட்டார்கள். உயிர் மட்டும்தான் அங்கு கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்கள் சாமியாராக போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். மீன ராசிக்காரர்கள் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்லும் அளவிற்கு பரிதாப நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் அதற்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எனவே நீங்கள் செய்த தவறுக்கும் நிச்சயமாக கர்மகாரகன் துளியும் பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குவார். நம் ஆன்மா கொண்டு வந்த சஞ்சித கர்மாவையும் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பிராப்த கர்மாவையும் இப்பிறவில் நீங்கள் உடலாலும் மனதாலும் செய்த தவறுகளுக்கும் சனி பகவான் தன் தண்டனைகளை கொடுப்பார். நான் எதற்காக பிற ராசிகளை ஒப்பிட்டு காட்டினேன் என்றால், நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் கவலைப்பட்டு இருப்பதாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காவது பரவாயில்லை, 2.5 வருடத்தில் சனி பகவான் தான் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்று விடுவார். ஆனால் 7.5 வருடம் 8 வருடங்களுக்கு அங்கு பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்களை நினைத்து ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்று பார்த்தால், கண்டிப்பாக கடன் வாங்காதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். கடன் கொடுக்காதீர்கள். நீங்கள் கடன் கொடுத்தீர்கள், ஜாமீன் கையெழுத்து போட்டீர்கள் என்றால் அந்த பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும். அதேபோல் இல்லீகல் அஃபேர்ஸ் கூடவே கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் சோஷியல் மீடியாக்கள் மற்றும் பல செயலிகளின் மூலம் இது போன்ற செயல்களுக்கு நீங்கள் தூண்டப்படுவீர்கள். இந்த விஷயங்களில் மிக 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 எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுவரை தலை நிமிர்ந்தே நடந்த உங்களை தலைகுனிய வைத்துவிடும். நீங்கள் ஒன்றுமே செய்யாவிட்டாலும் நீங்கள் தவறு செய்ததாக காசிப் பரப்பப்படும். எனவே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்கள். இந்த காலகட்டத்தில் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்தவர்களின் பிரச்சனைகளுக்காக நீங்கள் சென்று கோர்ட் கேஸ் என மாட்டிக்கொள்ளவும் நிறைய வாய்ப்புள்ளது. 8ஆம் இடத்தில் மறைந்த சனி பகவானால் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களும் நடைபெறும். திடீர் பணவரவு, மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைப்பது போன்றவை எதிர்பாராமல் உங்களுக்கு நடைபெறும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். உங்கள் உடன் இருப்பவர்களே உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த காலகட்டம் மட்டும் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் தான் செல்ல வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டிருங்கள். ஏனென்றால் உங்கள் குடும்பத்தின் கதையை வைத்து புறம் பேசுபவர்களே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சுகி சிவம் ஐயா சொன்னது போல, இப்படி செய்தால் இதுவும் தவறு, அப்படி செய்தால் அதுவும் தவறு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிழல் பார்த்து தானே கத்தும். ஒன்று இந்த உலகத்தின் வாயை தைத்திடு, அல்லது உன் 2 செவிகளை இருக்க மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உன் 2 செவிகள் மூடுதல் சுலபம். அதனால் யார் என்ன சொன்னால் என்ன, நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தகுதி என்ன, உங்கள் திறமை என்ன என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் மேலதிகாரிகள் மட்டம் தட்டினால் என்ன, உங்கள் மனைவி உங்களிடம் சண்டை போட்டால் என்ன, உங்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, எல்லோரும் ஒரு நாள் உங்கள் நல்ல மனதை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து இணைவார்கள். இந்த சனி பயிற்சிக்கு பரிகாரமாக நீங்கள் முதலில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். வாரத்தின் சனிக்கிழமை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். கருப்பு நிற ஆடைகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள்.
ஊனமுற்றவர்களுக்கும் வயதில் முதியவர்களுக்கும் அடிக்கடி உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள். ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு வாருங்கள். அடிக்கடி 6 கால பூஜை நடைபெறும் சிவாலயங்களுக்கு சென்று ஒரு 20 முதல் 30 நிமிடங்கள் அங்கு அமர்ந்து இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். இவற்றை செய்தாலே போதும், சனி பகவான் உங்களை பெரிதும் பாதிக்க மாட்டார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். எனவே உங்கள் குடும்பத்தில் நடைபெறும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் அல்லது மன கஷ்டங்களையும் பற்றி 3ஆம் நபரிடம் தெரிவிக்காதீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனை உங்களிடமே இருப்பது மிகுந்த நல்லது. ஏனென்றால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதன் மூலம் ஆதாயம் தேட பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியாமல் உங்களுடனே இருக்கும் சில துரோகிகள் மனதிற்குள் இதை நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். இல்லையென்றால் பலரிடம் இதனை கூறி உங்கள் பிரச்சனையை ஊர் முழுவதும் பரப்புவார்கள். எனவே உங்கள் குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கு ஏற்படும் கௌரவ குறைச்சலை குறைக்கும். அது மட்டுமின்றி சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால் உங்கள் மனதில் இனம் புரியாத கவலை தொற்றிக் கொண்டிருக்கும். அதேபோல் உங்கள் குழந்தைகளிடம் உங்களின் கோபதாபங்களை காட்டாதீர்கள். மற்றும் சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலை மற்றும் தொழிலில் திடீர் மன அழுத்தங்கள், அதிக வேலைபளு போன்றவை தவிர்க்க முடியாததாக இருக்கும். வேலையில் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ எதிர்பார்க்க முடியாது. இதுநாள் வரை நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து வந்த மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் அவர்களிடமிருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்காது. தற்பொழுது நீங்கள் வேலையை விட்டுவிடலாம் என்ற மனநிலையில் தான் இருப்பீர்கள். குரு பகவானானவர் கடகராசிக்கு பெயர்ச்சியான பிறகு உங்களின் கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில் பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய